நம்ம எல்லாருமே ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் பரபரப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூரில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம், சென்னையில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், திருச்சி ஜோனில் பெஸ்ட் காலேஜ், அது மாதிரி மதுரை ஜோனில் பெஸ்ட் காலேஜ், இந்த மாதிரி எல்லா ஜோன்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் ஃபார் ரவுண்டு 2க்கு 14 பராமீட்டரை எடுத்து பக்காவாக எவாலுவேட் பண்ணி எந்த பயாசிங்கும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் லிஸ்ட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சாய்ஸ் லிஸ்ட் டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல காலேஜில் படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஆஃப்டர் 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல எதிர்காலமும் கட்டாயமும் இருக்கும், இது உறுதி. என்னோடய 27 வருஷ அனுபவத்தில் நான் கொடுக்குற இந்த ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். வாங்க, திருச்சி ஜோனில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டு அப்படியே உங்கள் லிஸ்ட்டில் இருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்கள் லைஃப் சூப்பராக ஓஹோன்னு இருக்க போதுன்னு அர்த்தம். வாங்க, திருச்சி ஜோனில் நம்பர் 1 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இந்தியன் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த காலேஜ் வந்து நம்பர் 1 பொசிஷன். ஆனால் யாருக்கு அப்படின்னா, எனக்கு ஃபீஸ் கம்மியாக வேணும் சார், கொஞ்சம் நல்லா படிக்கணும், கவர்மெண்ட் பேஸ்டு நான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலேஜாக இருக்கும், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கான்ஸ்டியூஷன் காலேஜ் சொல்லக்கூடிய காலேஜில் ஓரளவுக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ஒரு 5 காலேஜ் இருக்குது, 5ல் இது பெஸ்ட் காலேஜ். அடுத்து நம்பர் 2 3465 அப்படிங்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜிலே ஒரு 11 கல்லூரிகளில் இதுவும் ஒரு கல்லூரி. பட் இந்த கல்லூரி திருச்சியில் இருக்கிறதுனால அட்பார் மற்ற கல்லூரியை கவர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் எனக்கு கவர்மெண்ட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை உங்கள் சாய்ஸஸில் வச்சுக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்பர் 3 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் காலேஜ். சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஈஸ்வரி குரூப்போட இந்த காலேஜ் சென்னையில் என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்குமோ அது அப்படியே ஈக்குவலண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். திருச்சியில் லோக்கல்லே படிக்கணும் சார், எனக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ்னால் கண்டிப்பாக இது உங்கள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் காலேஜாக இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் காலேஜ். ஃபீஸ் அப்படிங்கிறது கம்பேரபுளாக இந்த கவர்மெண்ட் காலேஜை தவிர இங்கே அதிகமாக இருக்கும். மினிமம் ஒரு 1.25 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அகைன் அட்டானமஸ் காலேஜ். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ். இதுவுமே நீங்கள் தாராளமாக உங்கள் சாய்ஸில் வைக்க வேண்டிய ஒரு காலேஜ். நம்பர் 5 3830 கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அகைன் அட்டானமஸ் காலேஜ். இங்கே திருச்சியில் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜ். இதுவும் உங்கள் சாய்ஸில் இருக்க வேண்டிய ஒரு காலேஜ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 1 lakh to 1,25,000 அப்படிங்கிறது இங்கே ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் அப்படிங்கிறது ஒரு 85,000 ரூபா ரேஞ்சுக்கு வருங்க. அடுத்து நம்பர் 6 3920 சுதர்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். உங்களுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். கிட்டத்தட்ட நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் வந்து டோட்டலாக ஒரு ரீவேம்ப் ஆகி வெர்ஷன் 2 இப்போ வந்து இந்த சுதர்ஷன் வெர்ஷன் 2 அப்படி தான் சொல்லணும். ஹை டெக்னாலஜி, ஹை பிளேஸ்மெண்ட்ஸு, ஒரு ஃப்ரீ கிளாஸ் ரூம்ஸு, ஒரு காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய காலேஜ் அப்படின்னா தாராளமாக உங்கள் சாய்ஸஸில் இருக்க வேண்டிய இந்த 3920 சுதர்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் உங்கள் சாய்ஸஸில் இருக்க வேண்டிய ஒரு காலேஜ். 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். உங்களுக்கு வந்து தஞ்சாவூரில் இருக்கிற செங்கிப்பட்டியில் இந்த காலேஜ் நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் சார், எனக்கு ஃபீஸ் கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். மற்றபடி நான் செல்ஃப் ஸ்டடி படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சவாலாக இருக்கும். இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 8 3806 இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த காலேஜ் நாகப்பட்டினத்தில் இருக்கிற காலேஜ். ஸோ அந்த ஜோனில் டெல்டா ஜோனில் ஒரு பெஸ்ட் காலேஜ் நான் படிக்கணும் சார், எங்கள் லோக்கல்லே படிக்கணும் சார், டெஃபினட்டாக இஜிஎஸ் பிள்ளை உங்கள் காலேஜ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து தொட்டியமில் இருக்கக்கூடிய காலேஜ். திருச்சி ஜோனில் அகைன் ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ரவுண்ட் போகிறவங்க தயவு செய்து இதெல்லாம் கரெக்டாக சாய்ஸஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ப்ரையாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது நான் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லைட்டாக மாற்றிக்கலாம். ரொம்ப கரெக்ஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலேஜை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் சில பேருக்கு 4 ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நல்லா பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக சார்ஜஸ் பண்ணுங்கள். ஸோ 3807 ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் அட்டானமஸ் காலேஜ். இது வந்து இப்போ சௌடாம்பிகா குரூப்ஸ் வாங்குறதுனால இந்த காலேஜுமே திருச்சியில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம். நம்பர் 11 3425 சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். சிகே குரூப்ஸ்னு சொல்லி கவின் கேரோடைய குரூப்பு. இவங்களும் நல்ல ஓரளவுக்கு அந்த அதாவது பழைய வடார்காடுன்னு சொல்லக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்குது. இந்த காலேஜும் நீங்கள் தாராளமாக அந்த லோக்கல் ஜோனில் படிக்கிறவங்க படிக்கலாம். பட் எக்ஸ்போஷருங்கிறது எப்போவுமே சென்னை கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் லோக்கலில் படிக்கணுங்கிறது ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்கும். நம்பர் 12 3801 ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மன்னமந்தல். அதாவது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோக்கலில் படிக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்கும். இது உங்கள் சாய்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம்.
நம்பர் 13 3804 அரசு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இது வந்து ஓரளவுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு 140 கட் ஆஃப் போகிறவங்க தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி 140 கட் ஆஃபில் இருக்கிறவங்க இந்த ஏபிசி காலேஜ் பார்க்கலாம். இந்த 140 கட் ஆஃபில் இருக்கிறவங்க அந்த சிகே காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 140 to 150 135க்கான ஒரு நல்ல ஒரு காலேஜஸாக இந்த காலேஜ் கண்டிப்பாக இருக்கும். தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அகைன் 14 3843 எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், அதாவது காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய காலேஜ், கடலூர் மாவட்டத்தில். இது ஒரு நல்ல காலேஜ். ஒரு 140 to ஒரு 135 150 கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க இந்த காலேஜ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபரபுளாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 80,000 rupees அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். ஈவன் சில கல்லூரிகளில் 65,000 அந்த மாதிரிலாம் ஃபீஸ் கம்மியாக வாங்குறாங்க. ஸோ லோக்கல்லே படிக்கணும் சார், கம்மியான ஃபீஸில் படிக்கணும் சார், இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 3908 மவுண்ட் ஜயான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், புதுக்கோட்டையில் இருக்கிற காலேஜ். இதுவுமே ஒரு நல்ல காலேஜ். உங்களுக்கு ஒரு 1 lakh அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபீஸ் வரும். நீங்கள் தாராளமாக ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 150 கட் ஆஃப் ரேஞ்சில் 140 130 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி இந்த எம்ஆர்கே மவுண்ட் ஜயான் இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபரபுளாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3454 ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது ராமகிருஷ்ணா குரூப்போடைய செகண்ட் இன்ஸ்டியூட்டு. தாராளமாக இந்த காலேஜுமே நீங்கள் வந்து உங்களுக்கு திருச்சி ஜோனில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்கும். அடுத்து 3410 கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சொல்லி கடலூர் இருக்கக்கூடிய இந்த காலேஜுமே ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜாக இருக்கும். அடுத்து வந்து நம்பர் 18 3786 எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய மேம் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜாக இருக்கும். ஸோ இந்த 18 காலேஜஸ் வந்து உங்களுக்கு திருச்சி ஜோனில் இருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு ப்ரிஃபரான காலேஜ். ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ அதில் இன்னும் சில காலேஜ் லிஸ்ட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். இதே மாதிரி விழுப்புரம் சைடில் எது நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கிறோம். சென்னை சைடில் எது நல்ல கல்லூரிகள் எடுத்துருக்கோம். வெள்ளூர் சைடில் எது நல்ல கல்லூரிகள் எடுத்துருக்கிறோம். எல்லா கல்லூரிகளும் நான் 1 by 1 லிஸ்ட் கொடுக்குறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் எல்லா டிஸ்ட்ரிக்டான தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளை 200 கல்லூரிகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். ஸோ இந்த 200 கல்லூரியுமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு கல்லூரியாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.